எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் கனவா மீன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கனவா தொக்கு மாதிரி செய்ய போகிறேங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. பாருங்கள், நான் வாங்கின பக்கமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ வாங்கினேன், ஆனால் 1/4 கிலோ அளவு தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து தொக்கு மாதிரி வச்சா சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்மெல் அடிக்கும் நான்வெஜ்ஜில், அதுக்காக தாளிக்கும் போது சோம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுபோக ஜீரணத்துக்கும் சோம்பு உதவும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க, அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். விட்டுதேன்னு கவலைப்பட தேவையில்லை. தக்காளி சேர்த்தோம்னா அது வந்துடும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்கணுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். கனவாக்கும் சேர்த்து நான் இப்போவே உப்பு சேர்த்துட்டேங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கொலைய வதங்கிருச்சு. தோல் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவு கொலைய வந்ததும் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி கம்மியான அளவில் தான் கனவா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்க்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கறி மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுறலாங்க. தண்ணி விட்டு இதெல்லாம் பச்சை வாசம் போக 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை சேர்த்துக்குவோம். கனவா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதிகமாக வேக வச்சோம்னா லப்பர் மாதிரி ஆயிரும். இது இப்போ 1 நிமிஷத்தில் தண்ணி விட்டு வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது கனவா 1 நிமிஷம் வெந்துருச்சு. பாருங்கள், லைட்டாக தண்ணி விடுது. நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். லைட்டாக உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே கூட நீங்கள் சிம்மில் விட்டுறலாம். கிரேவியாக வேணும்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓரளவு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நான் வேக விட்டுறேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கனவா எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக கிரேவியெல்லாம் திக்காகி நம்ம கனவா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கனவா எல்லாம் சுருங்கி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவிடலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். இந்த கனவாவை இதில் போட்டுடலாங்க. ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குறப்ப நீங்கள் பெப்பர் பவுடரோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. அருமையாக இருக்குது.
இந்த சட்டியில் இதுதான் ஸ்பெஷலே. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சமாக சாதத்தை நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டுக்குவோம். போட்டுட்டு அவ்வளோதாங்க. இந்த வடைச்சட்டியில் இருக்கிற சாப்பாட்டுக்கு அவ்வளோ பவரு. இப்போ கணவாயும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த வடைச்சட்டியில் பிசைஞ்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ ஒரு கனவை எடுத்து வச்சுட்டேன். நல்லா சுட சுட சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஓவராக குக்கானால் லப்பர் மாதிரி ஆயிரும். கரெக்டான அளவில் 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சோம்னா நல்லா இருக்குங்க. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும்னு தோணுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.